إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة في يوم الجمعة فاصغوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது இறை நம்பிக்கை கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி விரையுங்கள், உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிடுங்கள், இவ்வாறு நீங்கள் செய்தால் இது உங்களுக்கு நல்லது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். குறிப்பாக ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை என்று இறை நம்பிக்கையாளர்கள் மத்தியிலே இந்த ஜிமா தொழுகையை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு ரீதியிலே மொபைல் ஆன்லைன் மூலமாக, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலமாக அல்லது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு மக்கள் கூடியிருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலே இந்த ஜிம்மாவுடைய சிறப்பை பற்றி எடுத்துரைப்பது உண்டு. இதற்கு மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், இதிலே கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகளை குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்து அதை தன்னுடைய வாழ்நாளிலே அவர்கள் நடைமுறைப்படுத்தி அதற்காக கிடைக்கக்கூடிய நன்மையை அவர்கள் வறுமையை அடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் தான் இது. குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க. யார் ஒருவர் இமாம் மெம்பரிலே ஏறி அமர்வதற்கு முன் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து விடுவாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுறாங்க, ஒரு ஒட்டகத்தை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்வார். இரண்டாவதாக வரக்கூடியவர் அவருடைய மாட்டை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்வார். மூன்றாவதாக வரக்கூடிய ஒரு ஆட்டுடைய தர்மத்தையும், நான்காவதாக வரக்கூடிய ஒரு கோழியுடைய தர்மத்தையும், ஐந்தாவதாக வரக்கூடிய ஒரு முட்டையுடைய தர்மத்தையும் பெற்றுக் கொள்கிறார். அதன் பிறகு மாணவர்கள் பள்ளிவாசலுடைய வாசப்படியிலே மாணவர்கள் இருப்பாங்க, பதிவேட்டை வைத்துக் கொண்டு இமாம் மெம்பரை அமர்ந்த உடனே அவருடைய தன்னுடைய பதிவேட்டை கூட்டி வைத்துவிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே வந்து இமாம் நிகழ்த்தக்கூடிய உரையை கேட்பதற்காக வந்து விடுவார்கள். அடுத்ததாக ஒரு செய்தியை அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுறாங்க. யார் ஒருவர் இந்த பள்ளிவாசலுக்குள்ளே வந்து அமர்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுறாங்க, ஜிம்மா ஃபீஸ் ஆகும், ஜிம்மா நாளிலே ஒரு சின்ன நேரம் இருக்கிறது, அப்போ காயமூறு சொல்லி அடியான் தொழுது கொண்டு இருந்தானே ஆனால் ரிசாலுல்லாஹ் தஆலா உஷையின் இல்லா அத்தாஹு, அந்த பிரார்த்தனை யார் ஒரு ஜிம்மா நாட்டிலே சின்ன நேரம் இருக்கு சொன்னாங்க, அந்த நேரத்தில் எவர் ஒருவர் அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடம் கேட்பாங்க. அந்த பிரார்த்தனைகளின் தருணம் எது என்று சொல்லி காட்டும்போது இந்த மார்க்க அறிஞர்கள் மத்தியில வர கருத்து வேறுபாடுகள் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஜிம்மாவுடைய துவக்கம் என்பது ஒரு நாளின் துவக்கம் என்பது மகரீப். இப்போ மகரீப்லேருந்து அது துவக்கம் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, மகரீப் எது துவங்குது இல்ல, ரெண்டு வாங்குவதற்கு நடுவில் ரெண்டு வாங்கே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது இமாம் குத்துவா நிகழ்த்து போது சொல்றாங்க, அப்படியும் கிடையாது. சரி, முஸ்லிம்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அப்பு காயோடு சரி அடியா தொழுது கொண்டு இருக்க வேண்டும். அது தொழுது கொண்டு இருக்கும்போது பிரார்த்தனை என்று சொல்லி காட்டுறது அவர்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. தொழுகை இந்த பிரார்த்தனைக்கு மிக சிறந்த ஒரு தருணம் சஜ்தா நேரத்தில். இப்போ சஜ்தா நேரத்தில் பிரார்த்தனை செய்யும். ஆனா அதுக்கடுத்து அத்தையாத்தில் வந்து ஓத வேண்டியதுதான் முடிஞ்சு செலவாக்கு ஓதுறோம், இன்னும் பிரார்த்தனை இருக்கு. பிரார்த்தனை செய்து முடிந்த பிறகு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. எங்க அத்தையாத்தில் செலவாக்கு இருக்கும்போது அந்த தருணம் என்பது அல்லாஹ்விடம் சொல்லி காட்டுறது மாதிரி பார்த்தா இந்த அத்தையாவுடைய அமர்வும் சலாம் திரும்புவதற்கும் பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. அன்றைய சகோதரர்களே, இந்த தருணத்தை ஒவ்வொரு ஜும்மா நாளிலும் நாம் பயன்படுத்திக் கொண்டு அதற்காக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்று
நம் மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு சுகத்தில் செல்லக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கை நம்மால் உருவாக்கக்கூடிய நல்ல மக்களாக மாற வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடிவு செய்து வாழ்க்கை நாம் சிறப்பாக